வார காலமாகவே கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து முருகரை வந்து தரக்குறவா பேசி அந்த நிறைய பேசியிருக்காங்க. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? ஏற்கனவே அவர் அறிக்கை கொடுத்துருந்தேன், பஸ் கடுமையாக கண்டிச்சிருந்தேன் நான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சமூக நிலைமையில், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இவங்க என்ன கருத்து எதற்காக பதிவு பண்ணுறாங்கன்னு முதல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். இதனால் உலகத்தை புரட்டி போட்டுருங்களா, வைரஸ் ஓடிடுமா நீங்கள் சொல்கிற கருத்துனால? ரெண்டாவது, இந்த என்ன ஆகி போச்சுன்னா அண்மையில் பலரும் இந்த இணையதளத்தை பற்றியும் இந்த யூடியூப் சேனல் பற்றியும் இதுக்கெல்லாம் சென்சார் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா, எந்த செய்தி உண்மையான செய்தின்னு தெரியாமல் முதல்ல அக்ரிடிட்டட் ரிப்போர்ட்டர்ஸ்னு இருப்போம். இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகைக்கு நான் வேலை செய்யும் போது அவர் அக்ரிடிட்டட் ரிப்போர்ட்டர், அந்த கார்டை காமிச்சானா அவர் ரெகக்னைஸ் அஸ் அ ரிப்போர்ட்டர், இவர் பத்திரிகையாளர், இந்த பத்திரிகை பணிபுரிகிறான்னு தெரியும். இன்றைக்கி செல்ஃபோன் இருக்கிறவங்க எல்லாமே பத்திரிகையாளர் ஆகிடுறாங்க. அப்போ த ராங் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ இஸ் பீங் ஃபெட் இன் டு தி சோஷியல் மீடியா. தப்பான செய்தி போட்டுருவாங்க. அந்த செய்தியை போட்ட பிறகு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட திருப்பி சொல்லி, சார் நீங்கள் திருப்பி அது சரி தப்பான செய்தி தான், ஒரு மறுப்பு தெரியுங்க சார், அதை போடுறோன்னா எதுக்கு? அது நீங்கள் தவறான செய்தியை பரப்புவதே தவறு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பர் கூட்டம், நான் இதுக்கெல்லாம் முதல்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பத்திரிகையில் செய்தி வந்ததே தப்புன்னு நான் சொல்லுவேன். இவங்க சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிந்துவிசம் வந்து அதிகமாக உள்ள நாடு இந்தியா, இந்துக்கள் அதிகமாக இருக்க நாடு இந்தியா. அப்புறம் நம்பிக்கை ஒன்று இருக்குது, நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்காங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்களுக்கு இது வந்து வேதனையாக இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி யாராச்சும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்களா யூடியூப்பில்? அவங்கள பற்றி சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு சாரார் இருக்காங்க, நம்பிக்கை இல்லை, கடவுள் பக்தியே இல்லை. அவங்கள பற்றி யாரும் யூடியூப்பில் பற்றி கடவுள் பக்தி இல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இதுன்னு கேட்குறாங்களா? யாரும் இல்லையே. அவங்க பாட்டு சார் அவருக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எங்கள் வீட்டிலே என் தந்தையார் என்று இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு அவர் சார் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் எங்கள் அம்மா வந்து டெய்லி காலையில் பூஜை பண்ணிவிட்டு எனக்கு விபூதி வைக்கும்போதும் சரி, எங்கள் அப்பாவுக்கு விபூதி வைக்கும்போதும் சரி, எங்கள் அப்பா தலையை நீட்டுவார், விபூதி வச்சுக்குவார். அப்புறம் அம்மா போனால் லைட்டாக தொடச்சி எடுத்துக்குவார். அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கை அவர் குலைக்கலை. எந்த ஒரு இதையும் அவர் சொல்லலை, தப்பாக சொல்ல, என்னப்படே நீ சாமி கும்பிடல, நீ சாமி கும்பிடாது, அம்மா கேட்காதுன்னு எங்கள் அப்பா சொன்னது கிடையாது. ஸோ இன்று வரை நான் பூஜை செஞ்சுட்டு தான் வெளியே வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அது அழுத்தமாக சொல்ல வேண்டிய நிலைமை இல்லாதனால குவைட்டாகவே இருந்தோம். ஆனால் இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசத்தை பற்றி சொல்கிறேன். என்ன எனக்கு கோவம் வந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் போய் நாகரிகமாக பேசுபவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கடைசியில் யூஸ் பண்ணி தான் நீ படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க உடலில் இருக்கிற அனைத்து அங்கங்களையும் பாதுகாக்க வேண்டும் இறைவா முருகான்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒய் டு யூ திங்க் நீங்கள் வந்து ஆசன குழாய் மூடிக்கொண்டால் 3 நாட்களுக்கு பிறகு தலை சுற்றி மயக்கம் வந்து விழுந்துருவீங்க? பாஸ் ப்ரைவேட் போயிருக்கேன், NCC ப்ரைவேட் போயிருக்கேன். ஹவ் யூ ஃபினிஷ் யூர் பவல் மூமெண்ட்ஸ் கேட்பார் காலில் அந்த இவர் கமாண்டர். ஏன்னா பவல் மூமெண்ட்ஸே சரியாலாட்டி வெயில் நீங்கள் 2 மணி நேரம் நிற்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ எவ்ரி அங்கம் இருக்கு இல்லையா, பாடி பார்ட்ஸை நீ ஏன் அனாட்டமிக்கலி யூ திங்க் வல்காரிட்டின்னு நினைக்கிற? உனக்கு வந்து புட்டம் என்று சொன்னால் பட்டெக்ஸ்ன்னு சொல்கிறனால நீ வந்து என்ன, அதனால் என்ன ஏற்படுதுன்னு தெரியுமா? அப்போ மார்பகம் என்று நினைத்தவுடன் வந்து மனைவியின் மார்பகத்தை சுட்டி காட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். மார்பகத்தின் மூலமாக தான் நாமே வந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்துருக்கின்றோம். அப்போ மார்பகத்தை விரசமாக நீ பார்க்குற. அவங்க எழுதியிருக்க எதுவுமே விரசம் கிடையாது, எல்லா அங்கமும் சிறப்பாக இருக்கணும். மார்க்கெட்டி போய் பெண்கள் வந்து எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா அவருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? இதே போல் வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது கவசம் என்பது காக்க வேண்டும் என்று சொல்லி 241 வரிகள் எழுதியிருக்காங்கன்னா அது அந்தந்த அங்கத்தை பாதுகாக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. எவ்ரிவேர் தேர்ஸ் எ டிசீஸ். காதுக்கு வரலாம், காது அடைச்சி போயிடலாம், மூக்கு அடைச்சி போயிடலாம், கண்ணு அவ்வளோ வரலாம், எல்லாம் வரும். உபாதை இயற்கை உபாதை போக முடியாட்டி படுற வேதனை இருக்குது. எவ்வளோ பேருக்கு வந்து புட்டத்தில் கட்டி வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எதுக்குன்னா விலாவரியாக சொல்ல வேண்டிய காரணம் இதெல்லாம். அதை வந்து கொச்சைப்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி வீட்டில் பேசாமல் உட்காந்துருங்க. டோன்ட் ட்ரை டு கீப் ஆன் டெல்லிங் இந்துத்தை பற்றி, இந்து கல்ச்சர், இந்து ரிலிஜன், அதில் இருக்க புத்தகங்கள், அதனுடைய இதிகாசங்கள், இது பொய் அது பொய், இது உண்மையா அது பொய்யா, இதை ரிசர்ச் பண்ணுற நீங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ யூ டேக் ஆல் த ரிலிஜன் இஸ் த வேர்ட், ஸ்டார்ட் ரிசர்ச்சிங். யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் கோயிங் டு ரிசர்ச் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுங்கள். இருந்தாலும் அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ ரிசர்ச் பண்ணி வாட் ஆர் யூ கோயிங் டு சேவ் வித் தட்? அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சமத்துவம் தலைக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கும் போது இந்த மாதிரி விஷத்தை பதித்து தேவையற்று, இது ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க, இந்த இந்துக்கள் வந்து வெரி டாலரண்ட் ரிலிஜன் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், அமைதியாக போனோம், அகிம்சை வழி. ஆனால் இப்போ என்ன ஆகி போகுதுன்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து நம்மளே குத்திக்கிட்டு இருக்கும்போது இது வந்து இவர்கள் விதைக்கப்பட்டவர்களா, இவர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று யாரும் ஊக்கப்படுத்துகிறார்களா, இல்லாட்டி நமது பாரதம் வந்து இந்தியாவுடைய ஒரு அமைதியை குலைக்கின்ற செயலுக்காக பல பேர் பயன்படுத்தப்படுகிறார்களா, இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா,
என்பதை நினைத்து தான் அவங்கள குண்டர் சைட்டத்தில் கைது பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ எல்லாத்தையும் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? எல்லா ஸ்லோகங்களையும் அப்போ தொட்டு சொல்கிறாங்க, அவர் வந்து அன்றைக்கி சொன்னார், இவர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்கள் அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நீங்கள் இது வந்து நான் வைத்திருக்கின்ற பக்தி, நாங்கள் நம்புகின்ற இறைவன் இவரை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், இது முந்தியும் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கலை உலகத்தில் இருக்க சகோதரர்களும் நீங்கள் வந்து சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அது சிகரெட் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இந்து கடவுளை தான் நீங்கள் சித்தரித்து காமிச்சிட்டே இருந்திருக்கீங்க. அப்போ கருத்துரிமைன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து சொல்லிகிட்டே இருக்கனால திஸ் ரிலிஜன் இஸ் பிகமிங் வீக் சம்டைம்ஸ். இது வீக்கான ஒரு ரிலிஜன். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கடவுள் தான் தூணிலும் இருப்பார், துருமலும் இருப்பார்னு சொல்லிட்டாங்களே, இந்த பக்கம் இருப்பார் அந்த பக்கம் இருப்பார் சொல்லிட்டாங்களே. அது உங்களுடைய பிலீஃபுக்காக கடவுள் அனைத்து இடங்களும் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னது நம்ம ஹிந்து ரிலிஜன். அதனால் மற்றவங்களும் அதே மாதிரி தானே, கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், லெட் இட் பி இஸ்லாம், எல்லாம் அவங்களுக்கு கருத்துக்களை சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவங்கவுங்க அவங்க ரிலிஜனை ஃபாலோ பண்ணட்டும். நீங்கள் வந்து இன்னொரு ரிலிஜனை பற்றி குறை சொல்வதோ நம்ம ரிலிஜனை குறை சொல்வதோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆர்டிகல் 19 might give you freedom of speech and expression. பட் எவ்வளோ தூரம் அந்த உரிமையை வந்து எப்படி பயன்படுத்தணும்? அந்த உரிமை மற்றவர்களை புண்படுத்துமாறு இருந்தால், மற்ற மதத்தையோ மற்ற மனிதனையோ புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து தண்டனைக்குரியவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, முன்னாடி போகிறவர் தான் கொடையை சுற்றிட்டு போயிட்டு இருந்தாராம். பின்னாடி போகிறவர் சொன்னாராப்பா நீ சுற்றிட்டே இருக்க, என் மேலே அடிப்படம் போல இருக்குன்னு சொன்னானா. அவர் சொன்னாரா எனக்கு உரிமை இருக்குது, நான் என் கொடையை சுற்றுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாண்ணா. அப்போ சொன்னானா, தி ஃப்ரீடம் அண்ட் ரைட் தட் யூ ஹேவ் ends at my tip of my nose அப்படின்னா. என் மூக்கில் பட்டுச்சுடா மவனே, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னா. அப்போ அந்த மூக்கில் பட்டுச்சுன்னா ப்ராப்ளம். அதனால் மற்றவர்களை பாதிக்கும் அளவுக்கு வரும்போது அந்த உரிமை வந்து அது உரிமை அல்ல. டூ நாட் டேக், கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு, உரிமை கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன், நான் என்ன வேணால் செய்வேன், என்ன வேணால் செய்ய முடியாது. அப்படி என்ன வேணால் செய்யலாம், எல்லோரும் என்ன வேணாலும் செய்வாங்களே, அப்படி கிடையாது. இவர்களெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் சிலர் சொல்கிறாங்க அவங்களுக்கு கருத்துரிமை இல்லையா, கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்குங்க, நோபடி சே, பட் மற்றவர்களை புண்படுத்துவது வந்து கருத்துரிமை கிடையாது. அதனால் ஐ திங்க் கருப்பர் கூட்டம் இதோட நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா பலரும் மின்சார கட்டணம் வந்து அவங்க ஏற்கனவே வந்து 2-3 மாதத்துக்கு பணிபுரியாதனால ஏற்கனவே அந்த கட்டணத்தோட இப்போ வீட்டில் இருக்கும்போது அதிகமாக பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சூழ்நிலையில் ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த இது கூட வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு வந்து வரணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அதிகமாக வசூல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காம அந்த தெளிவு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி அந்த பெரிய ஃப்ளாட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு தேவை வேண்டும் கண்டஸ்டன்ட் சேயிங் எப்படி இப்படி வந்துருச்சு, 2 மாதம் பார்த்தீங்கன்னா 3950 யூனிட் வந்திருக்கு, அடுத்த மாதம் 3950 யூனிட்னும் போது ஏன் 1 யூனிட் 2 யூனிட் ஜாஸ்தியாக இருக்கலாம் இல்லையா, அது எப்படி சேமாக போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இவ்வளோ வந்து இந்த மாதிரி டபுளாக இருக்கலான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின். அந்த மினிஸ்ட்ரி அவன் வந்து நிச்சயமாக இது கொஞ்சம் விவரமாக சொல்லிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம் நான் நினைக்கிறேன். தெளிவாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். ஏன்னா அவங்க சரியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறத இன்னும் தெளிவுபடுத்தி விட்டால் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சார் ஆமாம், ஏற்கனவே 2000 ரூபா சொல்லி 1000 ரூபா கொடுத்துட்டாங்க சார். இப்போ ரேஷன் கடையில் வந்து எல்லாம் வந்து இலவசமான பொருட்கள் தராங்க. அந்த நிவாரணத் தொகை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ வந்து 30,000 கோடி மக்களுக்கு, அப்புறம் வந்து மோர் தென் 100 பீப்புள் ஆர் லிவிங் இன் அவர் கண்ட்ரி. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் 10,000 ரூபா முதலே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். வெளிநாட்டில் வந்து ஜெர்மனியில் கொடுத்துருந்தாங்க, பல நாடுகளில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த 10,000 முதல்ல கொடுக்கறதுக்கு வந்து மத்திய அரசு சொன்னேன். ஸ்டேட் கவர்மெண்ட் வே நாட் ஹேவ் த மனி டு கிவ் த பீப்புள் இமீடியட்லி. மத்திய அரசு வந்து இதை செஞ்சிருக்கும் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ 1000 ரூபான்றது மிக மிக குறைவு. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி, அந்த 1000 ரூபான்றது ரொம்ப குறைவு. அரசாங்கம் தொடர்ந்து அவங்க ரேஷன் பொருட்கள் கொடுக்குறது, உதவி செய்கிறது, மற்ற தன்னார்வலர்கள் உதவி செய்கிறது, எல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வந்து செய்யணுன்ற ஆர்வம் தமிழக அரசு இருந்தால் கூட மத்திய அரசு வந்து நமக்கு தமிழக அரசுக்கு ஆதரவாக கேட்கின்ற தொகையை கொடுப்பது நல்லது நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா வந்தவுடனே என்ன ஆகிப்போச்சுன்னா அனைத்து கட்சிகளுக்கும் இன்று வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, கொரோனா ஒரு பாதிப்பு தான் எல்லாரும் பற்றி பேச வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ வந்து கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும், அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கூட முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ சொல்கிறதுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த கொரோனாவை பற்றி தான் எல்லாருமே பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்றது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க அப்பப்போ தான் அறிக்கை கொடுக்குறாங்கல்ல. இது சரியா இல்லைன்னா அவங்க உடனே பார்க்குறாங்கல்ல. இப்போ நிதி எவ்வளோ வசூல் செய்து கேட்டதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
அதுக்கான கணக்கீடு கொடுத்து நான் வந்து உடனே அது கொடுக்குறேன்னு தானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு வகையில் நீங்கள் வந்து சொல்வதே அவர்கள் கேட்டு செயலும் படுகிறார்கள். நீங்கள் வந்து உண்மைக்கு புறம்பானதை சொல்லும்போது அதுக்கு பதிலும் கொடுக்கிறார்கள் என்பதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இதில் வந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை வந்து நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற சூழல் உருவாகி பேரிடர் வந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது உலகளவில் வந்து தள்ளாடி கொண்டு இருக்கும்போது பொருளாதார அடிப்படையில் நாம் அரசோடு ஒத்துப்போய் செயல்பட்டால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்காக தான் மேலே உழைக்கிறோம். மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க உடல் நல்லா இருக்கணும், மன உறுதி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதில் வந்து குறைபாடுகள் தான் நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து சொல்லலாம். எடுத்து சொன்னதை வந்து மட்டும்தான் அது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எதிரியே என்று நினைத்து கொண்டு செயல்படாமல் அவர்களும் வந்து இப்படி பண்ணலான்றத ஐடியா கொடுத்தா எடுத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்படியே நாங்கள் பார்க்குறோன்னு தான் சொல்கிறாங்க. ஐசண்ட் குறுஞ்செய்தி அனுப்புகிறேன், ஹெல்த் செக்ரட்டரிக்கு அனுப்புவேன், அமைச்சருக்கு அனுப்புவேன். உடனே இதை பாருங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ற கருத்தை பதிவு பண்ணுறேன். ஐ திங்க் வி ஷுட் டூ மோர் ஆஃப் ஒரு என்ன ப்ரோஆக்டிவ் பாலிட்டிக்ஸ். இப்போ அதுதான் சூழ்நிலை. ஏன்னா இது வந்து குற்றம் சொல்லி இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்டாலின் சொல்கிறான்னு சொல்லி ஸ்டாலின் நான் வந்து பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தான் இந்த நோயை எதிர்க்கின்ற ஒரு இதுனா we have to stand together one side and fight this battle. அதுதான் என்னுடைய கருத்து.